சரி. இன்றைக்கி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த 4ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. சரிங்களா? முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த 4ஆம் வசனம் தான் தலைப்பு. முதலாம் வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டார். சரிங்களா? ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு இல்லும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். சரிங்களா? அதோ இந்த இடத்துல சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படி ஒரே வாட்டி சிலுவைக்கு போனார், சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பே அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தை கை கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில் அவரை தேவன் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இருக்க அதான் சொல்கிறாரு. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல். ஸோ அப்படின்னா வரப்போகிற நன்மை அப்படின்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வரல. சரிங்களா? அப்போ அந்த டைமில் மேசியாவுடைய அப்போ வரப்போகிற நன்மை அப்படிங்கிறது என்னென்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வருகிற நன்மைகள். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அதனால் நமக்கு வருகிற நன்மைகள். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்ன செஞ்சு முடித்தார், அதனால் அவர் சிலுவைக்கு போனதால் என்னென்ன நன்மைகள் சொல்லி அதை வரப்போகிற நன்மைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொருளாயிராமல் அவைகளின் நெல்லாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு ஒரே விதமான பலியினால் அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. வேதத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஆராதனை முறைமைகள், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடத்துடைய முறைமைகள் பரலோகத்தின் ஆராதனைக்கும் நிழலாட்டமாக ஒரு சாயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாங்க. வருஷம் வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு பலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களால பரிசுத்தமாக வாழ முடியல. அது அந்த பலிகள்னால அவங்க பூர்ணமடையலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படுவான் அல்லவா? ஸோ பார்த்திங்கன்னா பூர்ணமாயிருச்சுன்னா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சுத்தமாயிருவாங்க. சுத்தமான அவங்களுக்கு அந்த மனசாட்சியில் பாவம் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். சரிங்களா? பாவம் இருக்குது அப்படிங்கிற அந்த மனசாட்சி குத்தப்பட்டதுனால தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மனசாட்சி குத்தாமல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பலியை நிறுத்திடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு பாவம் இருக்குங்கிற மனசாட்சி குத்தனால தான் மறுபடியும் அந்த பலி செலுத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நிறுத்தப்படாதபடியினாலே பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அதனால் என்ன ஆகுது, இப்போ மனசாட்சியில் அவன் பாவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா உள்ள அந்த பாவம் மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறார். அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. மிருகங்களுடைய இரத்தம் மனுஷர்களுக்கு ஒரு விடுதலை தர முடியல. ஸோ பார்த்து அந்த இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தா பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 5ஆம் வசனம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுனால அது எப்படி நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி கீழே விளக்குறார். 5ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அந்த 10ஆம் வசனம் 5 முதல் 18 வரை அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆவது வசனம் வரைக்கும் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. சரிங்களா? அது குறித்து வச்சுக்கோங்க.
5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 40 6 முதல் 8 அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து விளக்குறார். அந்த 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். நம்ம இயேசு கிறிஸ்து வந்து மரியாளுடைய வயிற்றில் வந்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு தேவன் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கீழே வந்து அந்த பலிகளை விரும்பவில்லைன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து கீழே வந்து விளக்குறார். நியாயப்பிரமாணத்தின்படி 8ஆம் வசனம் பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேல் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதில்லை என்று சொன்ன பின்பு. ஸோ இந்த இடத்துல மேலே சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற நிறையா பலிகள் இருக்குது. சரிங்களா? நிறையா விதமான பலிகள் இருக்குது. அதெல்லாம் செலுத்தின அதில் வந்து தேவன் வந்து பிரியமில்லை அப்படின்னு சொல்லி. ஏன் பிரியமில்லை அப்படின்னா, சில வசனங்களுக்காக வாசிக்கிறேன் நான். இப்போ நீதிமொழிகளை பார்க்குறோம். நீதிமொழிகள் 21:3 அதாவது பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே பிரியம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலி செலுத்துகிறாங்க, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியறதில்லை. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:22 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி வந்து செவி கொடுக்கறதே வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு செவி கொடுக்கறது தான் முக்கியம், பலியை பார்க்கலாம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 28:9 நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலி செலுத்துகிறாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறாங்க, பலி செலுத்துகிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளத்தில் வந்து என்ன ஒரு மாற்றமே இல்லை, மறுபடியும் அந்த பாவத்திலே தான் விழுந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே தான் மத்தேயு 23:23 வாசிக்கிறோம். வேதபாரகர் பரிசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்கிறாரு, நீங்கள் வந்து தசமபாகம் கொடுக்குறீங்க, எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற முக்கியமான வந்து அந்த இரக்கத்தையும் நீதியையும் அந்த காரியங்களெல்லாம் முக்கியமான காரியங்களை வந்து நீங்கள் வந்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ விசுவாசத்தை எல்லாம் விட்டுறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் பலி செலுத்துகிற நல்லா பண்ணுறீங்க, பட் ஆனால் தேவனுக்கு விரும்பி பிரியமான கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதாவை நோக்கி, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய, பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறாரு, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை செய்ய பூமிக்கு இறங்கி வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்போ பார்த்திங்கன்னா இரண்டாவது அப்படின்னா என்னென்னா புதிய ஏற்பாடு வரணும். சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு, ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி கலாத்தியில் நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணம் ஒருவனை ஆளுகை செய்கிறது, ஒருத்தனை கட்டி போடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு. அப்போ ஜனங்களால் வந்து அதுக்கு கீழ்ப்படிய முடியலை. சரிங்களா? ஜனங்களால் வந்து அதற்கு கீழ்ப்படிய முடியல. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ புதிய ஏற்பாடு வரணும். சரிங்களா? அப்போ புதிய ஏற்பாடு தேவன் கொடுத்த அந்த புதிய வழி வரணும். அப்போ அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி தேவன் ஒரு புதிய வழியை கொண்டு வர்றார். ஸோ அதை இப்போ இரண்டாவதை கொண்டு வரதுக்கு நிலைநிற்கணும், அது கொண்டு வரணும் அப்படின்னா முதலாவது அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அது நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 10ஆம் வசனம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து ஒரு சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்போ வந்து நம்ம இலவசமாக வந்து தேவன் வந்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். சரிங்களா? அப்போ அதுக்கான பலியை வந்து அவர் ஏற்கனவே செலுத்திட்டார். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை பாவங்களை ஒரு கால் நிவர்த்தி செய்யக்கூடாத பலிகளை வந்து செலுத்திக்கிட்டே வராரு. அதனால் வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு விடுதலை இல்லை. அது அந்த பாவத்திலிருந்து இப்போ பாவ நிவர்த்தி வந்து அவங்களுக்கு வந்து பாவ நிவர்த்தி வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
இவரோ இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கும் ஒப்போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்ததுனால என்றைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி கொண்டு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஜனங்களை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி கீழே விளக்குறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில் ஸோ பார்த்திங்கன்னா அது எப்படி ஒரே பலியினால் ஜனங்களை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கீழே இந்த கீழே 3 வசனங்கள் அது விளக்குறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்கிறார். எப்படி அவர் பூர்ணப்படுத்துறான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சாட்சியை எப்படின்னு கீழே சொல்கிறார் பாருங்கள். இந்த 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது. ஸோ அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கு பின்பு, சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் பழைய ஏற்பாடு தான், நியாயப்பிரமாணத்தின் காலம் தான். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் தன்னை ஒப்பு கொடுக்குற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் இந்த திரைச்சிலையை கிழித்து அது வழியாக மேலே அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் மேலே போகிறாரோ அப்போ தான் கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம் ஆரம்பிக்குது. ஸோ அதான் சொல்கிறார், அந்த நாட்களுக்கு பின்பு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன பின்பு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய இருதயங்களை வைத்து அவைகளை அவளுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அப்போ தேவன் எரேமியா வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அந்த புது உடன்படிக்கை, சரி, நம்மளாம் புது உடன்படிக்கையின் நாட்கள், சரிங்களா? புது உடன்படிக்கையின் ஜனங்கள், சரிங்களா? நம்ம கிருபை காலத்துக்குள்ளே இருக்கோம். இந்த வசனம், அந்த 16ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா எரேமியா 31:33, சரிங்களா? எரேமியா 31:33. இதே காரியத்தை நம்ம எபிரேயர் எழுதி 8ஆம் அதிகாரத்துலேயும் பார்த்தோம், சரிங்களா? எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்மோடு பண்ணினா அந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம். அதை மறுபடியும் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறார். நான் என்னுடைய அந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்னா கிறிஸ்து மரித்த பின்பு அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன புது உடன்படிக்கை அப்போ நம்ம புது உடன்படிக்கை நாட்கள், அது என்ன புது உடன்படிக்கை சொல்கிறார் பாருங்கள். நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களை வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி ஜனங்கள் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால முடியல, சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது தான், நியாயப்பிரமாணம் எல்லாமே நல்லது தான். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா அதை ஜனங்களால் கீழ்ப்படிய முடியல. அதை பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், நான் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் அதுக்கான பலன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அதான் நம்ம ரோமர் அப்போ அதான் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்கிறது என்கிட்ட இல்லை, அப்போ என்னை யார் விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, எது ஆசீர்வாதம், எது சாபம், அதான் சொல்லுமே ஒழிய ஜனங்களை அது கீழ்ப்படிய பண்ண வைக்க முடியல, சரிங்களா? ஜனங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை தர முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக்கினார், சரிங்களா? அப்போ இதுதான், இதனால தான் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம் பார்த்திங்கன்னா நம்ம நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று, பாவ மரணங்களிலிருந்து விடுதலை ஆக்கிற்று அப்படின்னு சொல்லி. அதனால் இயேசு பிதாவான என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஜனங்களை மீட்கும்படியாக பாவ பலியாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி
வைத்து அவைகளே அவர்களுடைய மனதிலே எழுதுவேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அந்த கல்வெட்டில் எழுதி கொடுத்தார். ஸோ கல்லில் எழுதி கொடுத்தார். ஆனால் இப்போ வந்து நம்ம தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். அப்போ ஒரு காரியம் வந்து இருதயத்தில் எழுதும்போது என்ன ஆகும்னா அது கீழ்ப்படிய பண்ணுகிற அந்த கிருபையை வந்து தேவன் தருவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் ஒன்று சொல்கிறாருன்னா தேவன் நமக்குள்ளே வந்து உணர்த்தி வைக்கிறார். உணர்த்தி வைக்கும்போது நமக்கு அந்த வார்த்தையை நம்மளால் வந்து கீழ்ப்படிய முடியும். முன்னாடி வந்து நியாயப்பிரமாணத்தை வந்து ஜனங்களால் கீழ்ப்படிய பண்ண முடியல. ஆனால் அப்போ தேவனே வந்து இந்த ஒரு தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த பலியை செலுத்ததுனால அப்போது தேவன் என்ன பண்ணுறார், அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் எழுதும்போது அந்த வசனத்தை நம்ம ஈஸியாக கை கொள்ளும்படியான அந்த கிருபையை நமக்கு கொடுக்குறார். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவர் சொல்ல நான் இதயத்தில் வைத்து அதை அவர்கள் கீழ்ப்படிய பண்ண முடியாது வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் அதை நம்ம மத்தேயில பார்க்குறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் விதைக்க போனான். ஆனால் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து வழி அருகே விழுந்துச்சு, சிலது வந்து கற்பாறை இடங்களில் விழுந்துச்சு, சில முள்ளுள்ள இடங்கள் வச்சு. ஆனால் நல்ல விதத்தில் வைக்கப்பட்டதான் விழுந்துச்சு. அப்போ சாத்தானுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அவனுடைய முதலாவது வேலை என்னென்னா, சாத்தான் வந்து வசனத்தை வந்து உள்ளே போகப்பட மாட்டான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவன் பொறுக்கி போட்டுருவான். ஆனால் வசனம் உள்ளே போச்சுன்னா அது நமக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நமக்குள்ளே எழுதுறாரு பாருங்க. அதாவது 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய சாயலை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நமக்குள்ளே மறுரூபம் வருது அப்படின்னா, இப்போ தேவன் வந்து நமக்குள்ளே அந்த வசனத்தை விதைக்கிறார். அப்போ ஆவியானவர் கூட வந்து உதவி செய்கிறார். அப்போது ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அப்போது தேவனுடைய வார்த்தை உள்ள வருது, ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். சேரும்போது நமக்குள்ளே என்ன ஆகும்னா நமக்குள்ளே ஒரு மறுரூபம் வருது. அப்போ நமக்குள்ளே வந்து மகிமை வருது. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். ஸோ மறுரூபம் ஆகிறது தேவனுடைய சாயலாக மாறுறோம். சரிங்களா? அதுக்கு தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டார். ஸோ அப்படியா நம்ம என்ன ஆகும், கொஞ்சமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, அப்போ தேவனுடைய சாயலாக நம்ம மாறிக்கிட்டே வரோம். அப்போ இதுதான் வந்து நமக்குள்ளே செய்கிறார். சரிங்களா? அதை சொல்கிறார். அவர்களுடைய பாவங்களையும் அவளுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். இனிமேல் வந்து நான் வந்து அந்த பாவங்களெல்லாம் வந்து பழைய பாவங்களெல்லாம் வந்து நினைப்பதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவங்களை நினைக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம பாவங்கள் கழுவப்பட்டும் போது அந்த பழைய நினைப்பு நமக்கு வர நான் பாவி அப்படிங்கிற அந்த மனசாட்சி குற்ற உணர்வு வந்து நமக்குள்ளே இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதனால் வந்து இன்னொரு பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலித்து செலுத்தப்பட வேண்டியதில்லையே. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படியா வந்து தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி தேவனுடைய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தேவன் எப்படியா பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 19 முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 19ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 19ஆம் வசனம் தான் தலைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பலியானதுனால இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ண. அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா தம்முடைய அவருடைய சொந்த ரத்தத்தினாலேயே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் பரலோகத்துக்கு போய் பிதாவின் பரிசுத்தில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, நமக்கு தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா தைரியமாக ஒரு இடத்துல போகும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குறார். இடத்துல பார்த்தீங்கன்னா புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ புதிதும் ஜீவனுமான மார்க்கம் வந்து புதிய வழி. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இயேசுக்கு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். ஸோ இந்த புதினும் ஜீவனுமான மார்க்கம் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற அந்த புதிய ஏற்பாடு. சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற இந்த புதிய ஏற்பாடு. அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். வச்சுட்டு நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். சரிங்களா? அதான் ஒரு பெரிய கிருபை பாருங்கள். அதான் இப்போ நம்ம இருக்கிறது வந்து கிருபையின் காலத்தில் இருக்கோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பாவறிக்கை இடுறாங்களோ, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற படியினாலும். ஸோ பார்த்திங்கன்னா தேவனுடைய
வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வந்து மேலே போனதுனால நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக வந்து அவருடைய கிருபாசனத்துக்கு போக முடியும். சரிங்களா? அது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும், சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தைரியமாக கிருபாசனத்தண்டையில் சேரக்கடுவோம்னு சொல்லி நம்ம தைரியமாக இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக போகலாம். சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பிரதான ஆசாரியன் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி செய்ததுனால நம்ம எப்போவுமே தேவ சமூகத்தில் தைரியமாக வரல. ஏன்னா அவருடைய ரத்தம் தேவன் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பிதாவிட்ட தைரியமாக வரலாம் பாருங்க. சரிங்களா? இப்போ அதான் இந்த இடத்த சொல்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு கிரயத்தை வந்து அவர் செலுத்திட்டார் பாருங்கள். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால், ஸோ அந்த மகா ஆசாரியர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. துர்மனசாட்சியை நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர்ந்தக்கடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டபடியினால் துர்மனசாட்சி நீங்கள் நமக்கு ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு இருதயத்தை வந்து தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாமல் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம பரிசுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய வார்த்தையினால் தேவன் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? இப்போ சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக இருக்குங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவரின் பாவத்தை மன்னிச்சிருக்கார். விசுவாசத்தோடும் உண்மையான இருதயத்தோடும் தேவனிடத்தில் தைரியமாக சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஸோ நம்ம நம்பிக்கையே வந்து அப்போது தேவன் நமக்குன்னு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அதை வந்து நம்ம வந்து தைரியமாக வந்து அறிக்கையிடணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வந்து வாக்கு பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை அறிக்கையிட்டு விசுவாசத்தில் வல்லவன் ஆனான்னு சொல்லி நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம விடக்கூடாது. இப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார்னா வானமும் பூமியும் ஒளிந்துப்பாங்க, வார்த்தையும் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்குன்னு பர்டிகுலராக ஆண்டவர் என்னென்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம தைரியமாக வந்து உறுதியாக வந்து அறிக்கணும். அதை நம்பிக்கையோடு வந்து உறுதியாக ஆண்டவர் நிச்சயமாக செய்வான்னு சொல்லி நம்ம முன்னேறி செல்லணும் பாருங்கள். அப்படியா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கார். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க சொல்லியிருக்காரு. நான் உன்னை வந்து உலகத்தின் முடிவு பிறந்த உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவனை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பர்சனலாக நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. பயப்படாத உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி அநேக வாக்குத்தத்தங்கள் ரொம்ப விசேஷமாக பர்டிகுலராக அவங்களுக்குன்னு கொடுத்துருப்பார் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். மற்ற அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் தேவன் பர்டிகுலராக அவங்களுக்குன்னு கொடுப்பார் பாருங்கள். அதை நீங்கள் வந்து குறித்து வச்சு அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வேதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது தேவன் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், நான் இவ்வளோ வருஷமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து என்னோட பைபிளே நான் எழுதி வச்சுருப்பேன். நான் சரிங்களா டேட் போட்டு வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்களா இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா பார்த்திங்கன்னா அந்த அப்போ செப்டம்பர் அப்படின்னா ஏசிபி அப்படின்னு போட்டு செப்டம்பர் 25 அப்படின்னு போட்டிருப்பேன். நான் இப்போ 25ஆம் வருஷம் செப்டம்பர் மாதத்தில் எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தான்னு சொல்லி அந்த வசனத்தை பக்கத்துலேயே போட்டு வச்சுருப்பேன். அப்போ அந்த இதிலெல்லாம் எந்த இடத்துல அந்த வாக்குத்தத்தை பக்கத்தில் அந்த டேட் இருக்கும் எனக்கு தெரியும். இது வந்து தேவன் வந்து இத்தனை மாதம் வந்து இந்த வருஷத்தில் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி அப்போ அதுக்காக வந்து நான் சோத்திரம் பண்ணி ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களே எனக்கு செய்ய போகிறதுக்காக சோத்திரம். அப்போ நம்மளை குறித்த ஒரு பிக்சர் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம குறித்த அந்த வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போதே நம்ம குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, நம்ம குறித்த சித்தம் என்ன, அந்த பிக்சர் என்னன்னு சொல்லி ஆண்டவர் மூலமாக பேசுவார். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து நம்பிக்கையாக அறிக்கையிடுறதில் உறுதியாக இருங்க, அது நிச்சயமாக நடக்கும். நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நான் தேவன் வந்து பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேதத்தில் பார்க்குறோம். யோசுவா புக்கில் அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போக விடவில்லை. இப்போ ஒரு வார்த்தை கூட வந்து கீழே விழுந்து போக விடவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தேவன் உண்மையுள்ளவர். நம்ம உண்மையாக இருந்தோம்னா போதும், அவரை பிடிச்சிட்டு அந்த விசுவாசத்தில் உண்மையாக நின்னோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் பாருங்கள்.
24 பாருங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியமைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவதை சிறை விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளான சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறோம் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்று தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்கும் நற்கிரியைக்கும் இப்போ ஒருத்தர் கூடும்போது தான் சபையில் வந்து சபை கூடி வருது, சர்ச்சுக்கு போகிறத விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி போகும்போது தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு நமக்கு உண்டாகும். அப்போ ஒருத்தர்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த குறைகளை வந்து இன்னொருத்தர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம், மற்றவர்களுக்காக உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம். அப்போ மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது மூலமாக வந்து அன்பு பெருகும். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்தால் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், அடுத்த பகுதி, கடைசி பகுதி 26ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 38ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமாக இராது என்கிறார். சரிங்களா? அப்போ இதுதான் அதோட தலைப்பு. சரிங்களா? அப்போது இதில் 26 முதல் 39 வரை கடைசி பகுதி. அந்த 38ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். ஸோ இதில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து பின்வாங்கி போகக்கூடாது, நீங்கள் வந்து பெற்ற ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து இழந்து போயிடக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போனீங்கன்னா ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இந்த பகுதியில் விளக்குறார். சரிங்களா? 26ஆம் வசனம் பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலுக்கும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஸோ நமக்கு எல்லாம் தெரியும், இதுதான் சத்தியம், இதுதான் நீதி அப்படின்னு சொல்லி தெரியும், சொன்னால் பாவம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பாவம் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நியாயத்தீர்ப்பு வரும், கோபாக்கினை வரும். அதனால் வந்து பயத்தோடுறங்க, அந்த பாவத்தை வந்து விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போது பழைய ஏற்பாடு படி நியாய பிரமாணத்தின்படி ஏதாவது பாவம் செஞ்சார்னா அதுக்குடைய தண்டனை உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ யாரை பற்றி சொல்கிறாருன்னா ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்கிறார். சரிங்களா? அப்போ தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கைன்றதான். அப்போ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்கிறார். அப்போது அப்பேற்பட்ட அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள் சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டீங்க, பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து தேவனுக்கு எவ்வளோ அது நறுவறுப்பாக இருக்கும், அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் என்றார் என்றும் அறிவோம். ஸோ பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு விரோதமாக எழுந்தாங்கன்னா அதை வந்து ஆண்டவர் விட்டு விட்டுருங்க, அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே, அவரே, நீங்கள் போய் பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 30ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 32-35. சரிங்களா? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஸோ அது எங்கே இருக்குன்னா உபாகமம் 32-35 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குன்னா உபாகமம் 32-36. சரிங்களா? உபாகமம் 32-36 போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்ற ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஸோ எது தேவன் கையில் போச்சுன்னா அது வந்து பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்களில் உபத்திரங்களாக மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தனைகள்னாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபத்துமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஸோ அந்த இடம் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட நாட்கள், ஆரம்ப நாட்களில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீங்க, எவ்வளோ உபத்திரப்பட்டீங்க, அதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ உபத்திரங்கள் போனீங்க, எத்தனையோ நிந்தனைகள் வந்துச்சு, எத்தனையோ பேருக்கு வேடிக்கை ஆனீங்க. ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக சகிச்சிங்க. உங்களுடைய சொத்தையெல்லாம் எனக்கு கொடுக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்களே, அந்தளவுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால்
மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தையும் விட்டு விடாதிருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம தைரியத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. சரிங்களா? எத்தனையோ போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான். சரிங்களா? அவ்வளோ உபத்திரத்தின் வாழ்க்கை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தைரியமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் விசுவாசத்துக்காக தைரியமாக நில்லுங்க, அங்கே நீங்கள் பெற்ற ரட்சிப்புக்காக தைரியமாக நில்லுங்க, பின்வாங்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். ஸோ சொல்லிங்கன்னா நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ண பொறுமை வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து தேவனுக்கு அவங்க வாக்கு பண்ணார், பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டான். நீங்களும் அந்த மாதிரி வந்து பொறுமையாக இருங்க. இப்போ கொஞ்சம் காலத்தில் தேவன் வருவார், தாமதம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்காரு. பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாக இராது என்கிறார். சரிங்களா? ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 38ஆம் வசனம் பக்கத்தில் ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். சரிங்களா? ஆபக்கூக் 2, 3, 4 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் ஆத்துமா மேலே பிரியமாக இராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெற்ற ரட்சிப்பை வந்து இழந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ நாமெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், அந்த ரட்சிப்பில் தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பின்வாங்கி போகிறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மத்தேயு சொல்லும்போது மத்தேயுல பார்க்குறோம், முடிவு பெறும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ பெற்ற ரட்சிப்பை வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போகிறேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவக்கிரீடனுக்காக வைக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? இப்போ கொஞ்ச நாட்கள் இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு புல்லை போன்ற வாழ்க்கை, புகையை போன்ற வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். சரிங்களா? திடீர்னு பார்த்தா 40 வயசு ஆயிரும், அப்புறம் 50 வயசு ஆயிரும், 70 வயசு ஆயிரும், இப்போ டக்குன்னு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஆனால் நம்ம நித்தியமாக தேவனோட அந்த பரலோகத்தில் தங்கத்தரையில் இருக்க போகிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, காளை வெள்ளாட்டு கடா ரத்தம் வந்து பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவன் வந்து பலிகளை விரும்பலை அப்படின்னு சொல்லி இப்போ தேவன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலிகள் வந்து விரும்பலை. இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் பார்த்து பலியை கொடுத்தீங்கன்னா அது வந்து தேவன் விரும்பலை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை வந்து ஜீவ பலியாக வந்து ஒப்பு கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையாகிய குமாரனை வந்து அவர் சிலுவைக்கு போக முடியாது ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால சித்தத்தின்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரமாணங்களை இப்போ இயேசு கிறிஸ்து மாதிரி பலியிட்டதுனால அந்த பலியினால் நம்மெல்லாம் வந்து பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எப்படி பூர்ணப்படுத்தி இருக்கிறார்னா அவர் தம்முடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் எழுதுகிறார். சரிங்களா? நம்ம பழைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அகற்றி அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தையை உள்ளே எழுதுகிறார். இப்போ வார்த்தை உள்ளே வர ஆவியானவர் கிரியை செய்கிறார். தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை உள்ளே வருது, ஆவியானவர் உள்ள கிரியை செய்கிறார், நமக்குள்ள மறுரூபம் வருது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரு வழியை வந்து உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நமக்கு பிதாவினிடத்தில் தைரியமாக இயேசு கிறிஸ்து மூலம் சேர்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதனால் வந்து தைரியமாக அவரிடத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையை வந்து அறிக்கையிடுகிறதுல தேவன் என்ன உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கோ அதை அறிக்கையிட அசைவில்லாமல் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சர்ச்சுக்கு போகிறத வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பின்வாங்கி போகாதீங்க, பின்வாங்கி போனால் நான் ஆத்மா பிரியமாக இருக்கான்னு சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் உண்மையே ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த சித்தத்தின்படி நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய பிரமாணங்களை எங்கள் இருதயத்தில் எழுதி அவைகளை ஏசப்பா அது கை கொள்ளும்படியாக கிருபை செய்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் பழைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே, கிருபையாய் மன்னித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஏசப்பா நீர் சிலுவையில் உண்மை ஒப்பு கொடுத்ததுனால புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்கள் தந்திருக்கு. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களுக்கு தைரியத்தை உண்டாக்கி கொடுத்துருக்குறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் நாங்கள் இடத்துல கிட்டிச்சேர
தைரியத்தை விட்டு விடாது இருக்க ஏசப்பா இன்னும் எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். இன்னும் இடத்துல கிட்டி சேர கருத்து கிருபை செய்ய ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு துதிகன மகிமையாக அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.